ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளைக்கு நிச்சயமாக உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும்னு நான் சொன்னது போலதான் இன்னும் சற்று நேரத்தில் நீ எதிர்பார்த்த உன்னுடைய விஷயங்களை எல்லாம் உனக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய விதத்தில் நல்லபடியாக நிறைவேற்றி தரப்போறேன். நீ பேசினாதான் எனக்கு சந்தோஷம், நீ சிரிச்சாதான் எனக்கு மகிழ்ச்சி. அப்படி இருக்கும்போது உன் கண்களில் கண்ணீர் வரும்படியோ நீ கவலைப்படும்படியோ நான் விட்டுட மாட்டேன். இதோ இத்தனை நாளாக நிறைவேறாமல் இருந்த உன்னுடைய ஆசைகள் எல்லாம் இப்போது நிறைவேறப்போகுது. இந்த வராகி அம்மா மேலே நீ வச்ச நம்பிக்கை எதுவுமே வீண் போகாது. நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் உன் கைகளிலேயே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் தயாராயிட்டேன் என் செல்லமே. நீ நினைத்த காரியம் எல்லாம் இப்போது நிறைவேறப்போகுது. உன்கிட்ட இருக்கக்கூடிய திறமை என்னங்கிறத இந்த உலகமே புரிந்து கொள்வதற்கான நேரம் வந்துருச்சு. நிறைய கஷ்டங்களை பார்த்து பார்த்து உன் மனசு கல்லாகி நீ வலியையும் வேதனைகளையும் உணர ஆரம்பிச்சிட்ட. மனசு கல்லாகி போனதுனால இப்போ என்ன நடந்தாலும் அதை பற்றி பெருசாக அலட்டிக்காம சிரிச்ச முகத்தோடு நீ இருக்கிறன்னு எனக்கு தெரியும். ஆனால் இது எல்லாத்தையுமே சரி செய்கிறதுக்காக தானே இப்போ நான் வந்திருக்கேன். எந்த இடத்துல யார் உன்னை அசிங்கப்படுத்தினாங்களோ, யார் அவமானப்படும்படி செய்தார்களோ, அதுதான் நீ வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய பாடம்னு தான் இத்தனை நாளாக அமைதியாக இருந்தேன். இப்போது உன்னை அசிங்கப்படுத்துகிறவங்க, தப்பாக பேசினவங்க, அவங்க செஞ்ச தவறையும் அவங்க பக்கம் இருக்கிற அநியாயத்தையும் உண்மையையும் உணர்ந்துக்கிட்டு உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும்படி நான் செய்யத்தான் போகிறேன் என் செல்லமே. உனக்கு எதிராக வேலை செஞ்சவங்களையும் உனக்கு எதிரியாக இருந்து பல சூழ்ச்சிகளை செஞ்சவங்களையெல்லாம் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதுமே உன்னுடைய செயலிலும் முயற்சியிலும் கவனமாக இரு. விவேகமும் இருக்கணும், நிதானமும் இருக்கணும். நிதானத்தோடும் கவனத்தோடும் நம்பிக்கையோடும் நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் உனக்கு துணையாக நான் இருந்து நன்மைகளை நடத்தி கொடுப்பேன். இத்தனை நாளா நீ என்ன செஞ்சாலும் அதில் ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாதானே. ஆனால் அதையும் உன் நன்மைக்காக தான் நான் செஞ்சேங்கிறத புரிஞ்சுக்கோ. இப்போது இருக்கும் உன் நிலைமையை கூடிய சீக்கிரம் நான் மாற்றிடுறேன். எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்காதே என் செல்லமே. உன்னுடைய கர்ம வினைகள் உன்னை வீழ்த்தும் அளவுக்கு எழுதப்பட்டிருந்தாலும் அந்த விதிகளையே நான் மாற்றி அமைச்சு நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரப்போறேன். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் எல்லாத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய தைரியமும் திறமையும் நேர்மையும் உனக்குள்ள இருக்கும்போது உன்னுடைய பொறுமையின் பலனாக நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். உன்னுடைய உண்மையான நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. உன் முயற்சிகள் எல்லாம் நிறைவேறி உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியை பார்க்கத்தான் போகிறாயேன் செல்லமே. இந்த வராகி அம்மாவை வணங்கியதின் பலனாக நானும் உன்னுடைய பிரார்த்தனைகளையெல்லாம் ஏற்றுக்கிட்டு என் பாதத்தில் தலை வணங்கிய உன்னை ஜெயிக்க வச்சு தலைநிமிர்ந்து வாழ வைக்க போகிறேன். யார் முன்னிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை தாழ்ந்து போக விடமாட்டேன். உன் விருப்பங்கள் அனைத்தையும் இப்போதான் நிறைவேற்ற போகிறேன். எப்போதும் உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கோ. எதுக்காகவும் யாரையும் எதிர்பார்க்காத. நீ நினச்சா மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. என்னை நாடி வந்து பிரார்த்தனைகள் வச்ச என் அன்பு பிள்ளையான உன்னுடைய மன ஆசைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்காகவே உன்னை தேடி வந்துட்டேன். உன் உள்ளத்துக்குள்ளேயே நான் குடியேறி நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் நீ என்னிடம் கேட்ட விஷயங்களையும் நீ கேட்காம மனசில் நினச்ச விஷயங்களையுமே கூட அனைத்தையுமே தக்க நேரத்தில் பூர்த்தி செய்வேனேன் செல்லமே. எப்போவுமே நீ எந்த சூழ்நிலையிலும் பதட்டப்படவோ அவசரப்படவோ கூடாது. எல்லா விஷயங்களையும் நிதானமாக கையாள கற்றுக்கிட்டீன்னா எல்லாமே நீ நினச்சது போல நல்லதாகவே நடந்து முடியும். இப்போது நீ எதுக்காக கலங்கி நிற்கிற? நீ கலங்கும்படியோ கவலைப்படும்படியோ எதுவுமே நடக்கலை. என் பிள்ளையான உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது. நீ விரும்பியபடியே உன் வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழ்வதற்கும் நான் வழிகாட்ட தான் உன்னை தேடி வந்திருக்கேன். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் எது வந்தாலும் உன்னை ஊக்கப்படுத்திக்க உன்னால் முடியும்னு நீ நம்பு. தோல்வி கூட உன்னிடம் தோற்று போக தான் போகுது. நீ இருக்கும் இடத்தில் உனக்கு தோல்வி என்பதே கிடையாது என் செல்லவே. அடுத்தவங்க ஏதோ என்னவோ சொன்னாங்கன்னா அதை நினச்சி நீ பயப்படவோ நடுங்கவோ கவலைப்படவோ கூடாது. ஏன்னா உன் செயல்கள் நிச்சயமாக உன்னை உயர்த்தும். நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா நிச்சயமாக உன்னால் ஜெயிக்கவும் முடியும். 7 முறை விழுந்தாலும்
8வது முறையாக நீ எழுந்திருச்சு நிற்பாய் என் செல்லமே. யாருக்காகவும் நீ உன் மனசை கஷ்டப்படுத்திக்காத. தேவையில்லாத நினைச்சு நீயே காயப்பட்டு கொள்ளாதே. உறவாக இருக்கும் மனிதர்கள் எல்லாருமே உனக்கு நல்லதை தான் செய்வாங்க, நல்லதை தான் நினைப்பாங்கன்னு நினைச்சினா அது உன்னுடைய தவறாகத்தான் இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க எல்லாருமே உனக்கு நல்ல வழி காட்டுவாங்கன்னு நம்பாதே. அதே போல உன்னை சுற்றி சந்தோஷமா சிரிச்சு ஜாலியாக இருக்கிறவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் என்ற அர்த்தமும் கிடையாது. எத்தனையோ பேர் செதஞ்சு போய் கஷ்டத்தில் இருக்க தன் வாழ்க்கையை மறைக்கும் முகமுடியாக தான் அந்த சிரிப்பை பயன்படுத்திக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல அவர்களில் ஒருவராக நீயும் இருக்க வேண்டாம் என் செல்லமே. எல்லா கஷ்டங்களையும் சிந்தனைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல சிந்தனைகளோட நல்ல செயல்களோட நல்ல வாழ்க்கையை வாழ தயாராகு. துயரங்களை வெல்லவும் துன்பங்களை தாண்டி வரவும் உன் மனசை வலிமையாக தைரியமாக வச்சுக்கோ. நீ யாருக்குமே தீங்கு செய்யாமல் இருந்தாலே என் அருள் முழுவதுமாக உனக்கு கிடைக்கும். உன் வாழ்வில் உன்னை சுற்றி இருக்கிற பொய்யான மனிதர்கள் எல்லாம் நிழலாக மறைஞ்சு போவாங்க. உண்மையான நீ ஒளிரும் வெளிச்சமாய் இருக்க போற. எப்போதுமே உன் நெஞ்சத்தில் தைரியமும் நம்பிக்கையும் நேர்மையும் இருக்கும்போது எந்த விதியும் யாரும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது. நம்பிக்கை கொண்ட உன் வாழ்க்கையில நீ துக்கப்படும்படியோ துயரப்படும்படியோ இனிமேலும் எதுவுமே நடக்க விட மாட்டேன். நீ நினைச்சது எல்லாத்தையுமே நிச்சயமாக உனக்கு நடத்தி முடிக்கிறேன். இன்னைக்கு உன் கண்களில் கண்ணீர் வந்தா நாளைக்கு வெற்றியின் ஒளி உனக்கு கிடைச்சே தீரும்னு நம்பு. இத்தனை நாளாக கண்ணீர் விட்டு கவலைப்பட்ட நீ இப்போது சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி தர நான் வந்துட்டேன். உனக்கு உதவ யாருமே இல்லை நீ நினைக்கும் போதெல்லாம் உனக்கு உதவி செய்வதற்காகவே உன்னை தேடி நான் ஓடோடி வருவேன். ஒரு முறை கீழே விழுந்துட்டா மறுபடியும் முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதனால நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் யோசிச்சு வை. என்ன காரியத்தை செஞ்சாலும் சரியா யோசிச்சு நிதானமா செய்ய ஆரம்பி. நீ நினைச்சதையெல்லாம் வெளியே பேசுறதுக்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை மனசுக்குள்ளேயே யோசிச்சு பேச பழகு என் செல்லமே. அதே போல சொன்ன வார்த்தையை செய்வதற்கு முன்பாக நம்பிக்கை கொள். நீ செஞ்சதை மறுக்காம ஆமா நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கொள்ளவும் தயாராக இரு. உன்னுடைய வார்த்தைகள் எப்போதுமே உன் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக இருக்கட்டும். உன் செயல்கள் எப்போதுமே உன் நேர்மையை பிரதிபலிப்பதாக இருக்கட்டும். இந்த வராகி அம்மா எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக இருந்து துன்பங்களை துரத்தி அடிச்சு இன்பங்களை வரவைப்பதற்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கடல் போல ஆழமான பொறுமை கொண்ட பிள்ளையாக நீ இருந்தினா மலை போல அசைக்க முடியாத மகிழ்ச்சியையும் மன நிம்மதியான வாழ்க்கையையும் இந்த வராகி அம்மா உனக்கு கொடுப்பேன். எப்போவுமே எந்த காலத்திற்காகவும் உன் வாழ்க்கையில நீதியிலிருந்தும் உண்மையிலிருந்தும் நீ தவறவே கூடாது என் செல்லமே. நீ யாரையுமே எந்த சூழ்நிலையிலும் சார்ந்திருக்க கூடாது. ஏன்னா காலம் மாறும்போது எல்லா மனிதர்களுடைய மனசும் மாறும். அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில யாராவது உன்னை விட்டு விலகி போயிட்டா நீதானே கலங்கி போவாய். அதனால தான் யாரையும் நம்பாம உன்னை நம்பி வாழ பழகுன்னு சொல்றேன். உனக்கான வழியை நான் காமிச்சிட்டேன். அதில் வெற்றி பெற வேண்டியது உன்னுடைய கைகளில் தான் இருக்கு. நீ யாருக்காகவும் எதற்காகவும் உன்னிடம் இருப்பதை இழந்து விடாதே. நீ இழந்ததையெல்லாம் திரும்ப பெறணும்னு நினைச்சாலும் அது மிகவும் கஷ்டங்கிறத புரிஞ்சுக்கோ. எதையும் கைகளிலிருந்து இழந்து விடாமல் செய்யக்கூடிய காரியங்களை ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு செய்யும் போது அது நிச்சயம் நன்மையாகவே நடந்து முடியும். அம்மா வராகி தாயே, நான் கேட்டது இன்னும் எனக்கு கிடைக்கலையே, நான் எதிர்பார்த்தது இன்னும் எனக்கு நடக்கலையேன்னு நீ வருத்தப்பட்ட. இதோ நீ விருப்பப்பட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு முடிச்சு கொடுக்கறதுக்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன். நீ வருத்தப்பட்ட எல்லா காரியங்களும் இப்போது அழகாக அற்புதமாக உன் வாழ்க்கையில நடக்க போகுது. கர்ம வினையின் காரணமாக நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் சில பிரச்சனைகளும் தடைகளும் வந்ததென்னவோ உண்மைதான். ஆனா இப்போது தொடர்ந்து முயற்சி செஞ்சதின் பலனாக உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கு நடத்தி தரதுக்காக வந்துட்டேன். ஒரு உறவு உன்னை விட்டு பிரிஞ்சு போறாங்கன்னா அவங்க தான் அதனால கஷ்டப்படுவாங்களே தவிர நீ அதை நினைச்சு கஷ்டப்படவே கூடாது என் செல்லமே. ஒரு உறவு உன்னை விட்டு போதுன்னா அதை விட சிறந்த ஒரு மனிதர் உன்னை தேடி வருவாங்கன்னு நீ நம்பு. நீ தேவையில்லாம கெட்ட புத்தி கொண்ட மனிதர்களின் கெட்ட செயல்களை நினைச்சு கவலைப்படவோ கண்ணீர் விடவோ கூடாது. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை அழகானதாக மாறும். நல்ல உள்ளம் கொண்ட என் அன்பு பிள்ளையான நீ எந்த சூழ்நிலையிலும் எதை நினைச்சும் வருத்தப்படாத அளவுக்கு
எல்லாவற்றையும் சரியாக நான் செய்கிறேன். சின்ன சின்ன தவறுகளும் பிழைகளும் எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்க தான் செய்யும். நீயும் அதை மன்னிச்சு மறந்து போக தயாராக இரு. இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாகவே இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் மனசுல இருக்கக்கூடிய ஆசையும் விருப்பமும் எல்லாமே எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் அனைத்தையுமே உனக்கு நல்லபடியாக நான் முடிச்சு தர்றேன். உன் மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலாக உன் வாழ்க்கையவே நான் உயர்த்த போறேன்.